ஓம் சாந்தி. 26/6/2023 ஷூபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, ஈஸ்வருடைய குழந்தையாக ஆகுவதனால் என்ன கிடைக்கிறது? பாபா சொல்றது, ஈஸ்வருடைய குழந்தையாக ஆகுவதால் நமக்கு சத்திய பிறப்புரிமையாக கிடைக்கின்றது, சொர்க்கம் என்ற ராஜ்யம் கிடைக்கின்றது. ஈஸ்வருடைய குழந்தையாக ஆகுவதனால் நமக்கு சத்திய பிறப்புரிமையாக கிடைக்கின்றது, சொர்க்கம் என்ற ராஜ்யமும் கிடைக்கின்றது. இரண்டாவது கேள்வி, முழு உலகமும் கருப்பாக காரணம் என்ன? எப்படி வெள்ளை ஆக்குவது? பாபா சொல்றாரு, காமம் என்ற விகாரத்தால் முழு உலகமும் கருப்பாகி விட்டது. இப்பொழுது ஞானம் என்ற சிதையில் அமர்ந்தால் வெள்ளையாக ஆக்கலாம். மூன்றாவது கேள்வி, யார் கழுத்து மாலையாக ஆக முடியாது? யார் கழுத்து மாலையாக ஆக முடியாது அப்படின்னா, பாபா சொல்றாரு, தாய் தந்தை என்று கூறிவிட்டு பின்னர் விவாகரத்தில் செய்துவிட்டால், டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, விவாகரத்து செய்துவிட்டால் கழுத்து மாலையாக ஆக முடியாது. மம்மா பாபா என்று கூறிவிட்டு பின்னர் விவாகரத்து செய்துவிட்டால் கழுத்து மாலை ஆக முடியாது. நாலாவது கேள்வி, மரியாதை புருஷோத்தமர் யார்? நடக்கணும். தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷன் அல்லது நியமங்கள் மூலம் நன்மை அடையக்கூடியவர்கள்தான் மரியாதா புருஷோத்தமர் ஆவார்கள். தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷன் அல்லது நியமங்களின் மூலம் நன்மை அடையக்கூடியவர்கள் தான் மரியாதா புருஷோத்தமர் ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, திருப்தி என்ற விசேஷ தன்மை இருக்கும் போது என்ன வருகிறது? யாரிடம் திருப்தி என்ற விசேஷ குணம் இருக்கிறதோ அவர்களிடம் அனைத்து குணங்களும் தானாகவே வந்துவிடும். ஆறாவது கேள்வி, பாப் தாதா குழந்தைகளை எப்படி பார்க்க விரும்புகிறார்? பாப் தாதா இந்த நேரத்துக்கு ஏற்ப குழந்தைகளை சதா ஒருமுகத்தன்மையில் சுய மரியாதையின் சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். பாப் தாதா இந்த நேரத்துக்கு ஏற்ப குழந்தைகளை சதா ஒருமுகத்தன்மையில் சுய மரியாதை சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். ஏழாவது கேள்வி, எப்போது காட்சி கிடைக்கும்? தந்தையின் குழந்தையாக இருந்து பாபாவை நினைவு செய்தால் இறுதியில் காட்சி கிடைக்கும். தந்தையின் குழந்தையாக இருந்து தந்தையை நினைவு செய்தால் இறுதியில் காட்சி கிடைக்கும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், குழந்தைகள் கூறுகின்றனர், பாபா, நாங்கள் தங்களின் டேஷாக ஆகிவிடுவோம். பாபா, நாங்கள் தங்களின் கழுத்து மாலையாக ஆகிவிடுவோம். இரண்டாவது,
டேஷ் என்பது மிகவும் புகழ் வாய்ந்தது. ருத்ர ஞான ஏக்கியம் அல்லது ருத்ர ஞான வேள்வி என்பது மிகவும் புகழ் வாய்ந்தது. ருத்ர ஞான யஜ்யம் என்பது மிகவும் புகழ் வாய்ந்தது. மூன்றாவது, இச்சமயம்தான் டேஷ் தேவை. இச்சமயம்தான் பதீத பாவன தேவை. நான்காவது, பட்டியில் டேஷ் ஆக்கினார். பட்டியில் பக்குவமாக ஆக்கினார். அஞ்சாவது, தன்னுடைய மன வழிப்படி நடந்தால் டேஷ், ஸ்ரீமதப்படி நடந்தால் டேஷாக ஆகுவீர்கள். தன்னுடைய மன வழிப்படி நடந்தால் இறந்து விடுவீர்கள். ஸ்ரீமதப்படி நடந்தால் உயர்ந்த மனிதர்கள், அதாவது தேவதைகளாக ஆகுவீர்கள். ஆறாவது, எவ்வளவு டேஷ் படி நடக்கிறோமோ அவ்வளவு டேஷ் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு நியமங்கள் படி நடக்கிறோமோ அவ்வளவு நன்மை என்று சொல்லப்படுகிறது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.